ஒரு வழியா ராஜமாதா வீட்டுக்கு வந்தாச்சு. கேட்டை பார்த்தாலே பயங்கரமா இருக்கே. வீட்டுக்குள்ள சந்திரமுகியோடைய ஆவி ராரா சரசிக்கு ராரா அப்படின்னு சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடிட்டு இருக்கா. இல்லனா சாந்த சுரூபினியா படுத்து தூங்குதான்னு தெரியலையே. உள்ள போனாதானே தெரியும். வலது காலை எடுத்து வச்சு போவோம். என்ன வீடெல்லாம் நல்ல வெள்ளையடிச்சு கிளீனா போட்டிருக்கு. எத்தே நான் வந்துட்டேன். யாரு மணி புதுசா இருக்க? திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு வார. என்னது நாயா? என்னத்தே? அத்தை சொத்தனா பல்ல பூரா தட்டி போடுவேன். ஏன் தே உங்களை பார்க்கலான்னு ஆசையோட ஓடோடி வந்திருக்கேன். சும்மா புரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வீட்டுல தானே இவ்வளவு நாளா இருந்த, அங்கேயே இருந்துட வேண்டியதானே. ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி இங்க வாரா. இந்த வீட்டுல ஒரு கிழவி இருந்தாலே இருக்காளா செத்துட்டாளான்னு பார்த்துட்டு வருவோன்னு வாரா. அப்படித்தானே? அந்த டவுட்லாம் இல்லத்தே. 4-5 உயிரை காவம் வாங்கிட்டு தான் நீங்க சாவீங்க. என்னம்டி என்ன பத்தி எப்படி இருக்கு? உங்களை பார்க்க பூத மாதிரி இருக்குன்னு சொல்ல வரல. லைட்டா பார்க்க அப்படிதான் இருக்கு. என்னத்த சொல்ல, வெளிப்படையா பேசவும் முடியல, வாயிலே போட்டு மெல்லவும் முடியல. வாய் கொழுப்பு அதிகம் தான் மருமவளே உனக்கு. சரிதான், இப்ப எதுக்கும்டி இங்க வந்த? வேற எதுக்கு? பொங்க வைக்க வேண்டாமா? எங்களுக்கு தலை பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? இங்க வச்சுதான் பொங்க விடணும்னு எங்க அம்மா அனுப்பி விட்டா. அது சரி, உங்க அம்மா அனுப்பி விட்டனால இங்க வந்திருக்க. இல்லைன்னா இந்த மூதேவி அங்கேயே கடந்திருக்கும். இங்கேயும் புருஷ வீட்டுல வெள்ளை அடிக்கணுமே, ஒதுங்க வச்சு எடுக்கணுமே. பாவம் அந்த வயசாளி ஒத்தையில கடந்து என்ன பண்ணணும்னு கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்கா உனக்கு? அதுக்கு என்னத்தே, நாளைக்கு தானே பொங்கல். இன்னைக்கு ஒதுங்க வச்சு எல்லாம் எடுத்துருவோம். ஆமா, அப்படியே ஒரே நாள்ல ஒதுங்க வச்சு செஞ்சு கிழிச்சிருவா. உனைய நம்பிக்கிட்டு தானே இங்க உட்காந்துருக்கு. வீட்டெல்லாம் ஏற்கனவே வெள்ளை அடிச்சு ஜாமாவெல்லாம் ஒதுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. மகாராணி எல்லா விஷயமும் தெரிஞ்சுபிட்டு தான் வந்திருக்கா. எத்தனை வந்தது உங்க மவனுக்கே தெரியாது. வியானா கேட்டு பாருங்க. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லிட்டியே. பேசுறா பாரு. என் மவனுக்கே தெரியாதான். அவன் போன் அடிச்சு சொல்லியிருப்பான், இங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நீங்க வந்து சொகுசா இருக்கலாமா, வா சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டு இருப்பான். எத்தை சத்தியமா உங்க மவன் போனும் அடிக்கல, ஒன்னும் அடிக்கல. இவ்வளவு ஏன், எனக்கு இங்க வரப்போற விஷயம் காலையில தான் தெரியும். அம்மா தான் வீட்டுக்கு போ பொங்க பொடி எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். அந்த ஆள் தான் எங்க அம்மைக்கு ரேஷன் கடைக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு இங்க வரேன். இப்படி அம்மா வீடே கெதின்னு கிடந்தா இந்த வீட்டை யார் பாக்குறது? இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு தான் இரும்பு கிளவி சிங்க கிளவி நீங்க இருக்கீங்களா? கிளவி கிளவினா மூஞ்சி செவத்துல வச்சு ரோசிடுவேன். என்கிட்ட பேசுறதா இருந்தா ஒழுங்கா பேசு, இல்லைன்னா செவனின்னு வாயை மூடிட்டு பேரு. சரிங்க ராஜாமாதா, இனிமே ஒண்ணு சொல்லல. எங்க என் புருஷரை காணோம்? அவன் ஆபீஸ்க்கு போயிருக்கான், வருவான் போரு. என்னமோ புருஷன் மேல ரொம்ப பாசம் இருக்க மாதிரி தான் வந்ததும் வராததுமா பொங்குறா. சரி, உங்க புலம்பெல்லாம் முடிஞ்சுதா? பஸ்ஸில் பாதி வலிக்கு நின்றுக்கிட்டே வந்தது, கை கால்லாம் நல்லா வலிக்கு. நான் போய் ஒரு 2 மணி நேரம் மட்டும் நல்லா தூங்கி எந்திச்சு வந்துடுறேன் தே. என்னது, தூங்க போறியா? நாளைக்கு பொங்கலுக்கு வீட்டுல வேலையெல்லாம் யாரு பாப்பா? அதான் வெள்ளை அடிச்சு பொருளெல்லாம் ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்களா? அது நான் 2 ஆளு விட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கேன். மற்றபடி விளக்கு தேய்க்க, பூஜை சாமான்லாம் கழுவி வைக்கணும். பொங்க பானை சக்கரை பொங்கலுக்குள்ள பானையெல்லாம் புளிய போட்டு நல்லா விளக்கி வைக்கணும். அடே அப்பா, இவ்வளவு வேலை பாக்கியிருக்கா. இது தெரிஞ்சிருந்தா பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே வந்திருப்பேனே. இல்ல, எனக்கு புரியல. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமவ தானா, இல்ல டூருக்கு இருக்கு எதுக்கு வந்திருக்கியா இங்க? நீ பாட்டுக்கு நினைச்சா இங்க வார, உங்க ஆத்தா வீட்டுக்கு நினைச்சா அங்க ஓடிடுற. இது என்ன சத்திரமா? சத்திரமும் கிடையாது, பத்திரமும் கிடையாது. எங்க வீட்டுல நான் ஒத்தைக்கு ஒத்த ஒரே புள்ள நான் மட்டும்தான். எங்க அம்மாவும் அப்பாவும் ஒத்தையில கிடப்பாவல்ல. அவியில யார் போய் பாப்பா? நான் தான் போய் பார்க்கணும். ஏன் உங்க மக சுவேதா மட்டும் இங்க ஓடி ஓடி வராவல்லா? நான் அதுக்கு எதுவும் கேட்டேனா? பேசாட்டி வாயை மூடிட்டு தானே இருக்கேன். இப்ப எதுக்கு மட்டும் என் மவளை இழுக்க? என் மவ முன்னாடிலாம் அடிக்கடி வந்துட்டு இருந்தா. நான் பெத்த மவ. என்னைக்கு அவகிட்ட இலை விழுத்தியோ அப்ப இருந்து இங்க வரதுக்கே யோசிச்சு யோசிச்சு வார. ஆமா, நான் தானே இலை விழுத்தேன். அவ ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தல்ல. பேசாதடி பேசாத. நீ எல்லாம் பேசுறதுக்கே தகுதி கிடையாது. நான் போய் துணியெல்லாம் மாதிரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வர அத்தை கிழவி. இதுக்கு மேல இங்க நின்று உங்ககிட்ட பேசணும்னா அவ்வளவுதான். நாளைக்கு அடுப்புல பொங்க வைக்காம என்னத்தையாவது இழுத்து விட்டு என் மேல பொங்க வச்சு விட்டுறாதீங்க. நான் போறேன்ப்பா. இவ என்னத்துக்கு வாரா, என்னத்துக்கு போறா, என்னத்துக்கு இங்க இருக்கான்னு தெரியல. ஏதோ கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போது குப்பை கொட்டிட்டு அலையிறா. என்னத்த சொல்ல? போதும் போதும், ஒரேடியா புலம்பி புலம்பி போய் சேர்ந்துடாதீங்க. அடியே என்ன நக்கலா? வந்தேன்னு வையி. அடையப்பா, நீங்க வந்தீங்கன்னா நாங்க பயந்துருவோமோ? அடங்குங்க அத்தை கிழவி.
பொண்ணு பார்க்கையிலேயே என் மவன்கிட்ட சொன்னேன் இந்த நெட்டக்காரி வேண்டாம் நம்ம குடும்பத்துக்குன்னு. கேட்டானா இப்ப அவனோட சேர்ந்து நானும்ல அனுபவிக்கிறேன். ஏட்டி அக்கா, ரொம்ப கஷ்டமான கோலத்தெல்லாம் பார்க்காத போட முடியாது. இருட்டி பொங்க பானை வர மாதிரி தான் கோலம் பார்க்க ஈஸியா தான் இருக்கும். ஏட்டி நீ பார்க்கறதுலாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு, சொதப்பிடுவோம். சிம்பிளா போட்டாலும் நீட்டா இருந்தா அழகா இருக்கும். இருச்சோனி நல்ல பெரிய கோலமா போட்டாதாண்டி பிரைஸ் கிடைக்கும். எந்த கோலம் போட்டாலும் நல்லா அழகா அட்ராக்டிவா இருக்கணும்டி, பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியணும். சொதப்புற மாதிரி ஏதாவது பார்த்து தராத. சோனிமா இந்த கோலத்தை பாரு. ட்ரம் இது வேண்டாம், ரிஜெக்டட். டாம்டி நல்லா தானே இருக்கு. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. சைடுல நாலா பக்கமும் வளைச்சு விட்டுருக்காங்க பாரு. எனக்கு அந்த வளைவு சுழிவுலாம் நல்லா வராது. நோட்ல போட்டு போட்டு பாரு சோனி. நோட்டுல பென்சிலும் பேனாவும் வச்சு போட்டுடலாம். ஆனா கோலம் போடும்போது இந்த கோலப்படியில அது போல வராது. இவா ஒருத்தி என்னத்தை எடுத்தாலும் வராது, ஆகாது, நிக்காது, போகாதுன்னு ஒரே நெகட்டிவாவே பேசாதடி. நம்ம தான் பிரைஸ் வின் பண்ணணும். அப்ப போனை தான் நானே பார்த்து செலக்ட் பண்றேன். நீ காட்டுறதெல்லாம் குட்டி குட்டியா காட்டினா அந்த பக்கத்து தெருலாம் ஒரு 4 அக்கா இருக்காவோல, அவளும் பெருசு பெருசா போடுவாவட்டி. அப்புறம் பிரைஸ் கொண்டு போய் அங்கதான் கொடுப்பாவோ, நம்மளும் கொடுக்க மாட்டாவோ. நம்ம பிரைஸ் அடிக்கணும்னா நல்ல பெரிய கோலமா போடணும், நல்ல கலர் கொடுக்கணும். அப்படி இப்படி பண்ணுவோமா? நல்ல கோலத்தை செலக்ட் பண்ணி அது நாளைக்கு பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல போட்டுருவோம். நல்ல கோலம் போட்டு வீட்டு வாசலையே வச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு கோலப்பொடியில போய் அந்த கோலத்தை போட்டுருவோம். போன வாட்டி அப்படிதான் போட்டு இந்த சரிதான் இருக்காளே, காப்பி அடிச்சுட்டு போய் போட்டா ஞாபகம் இருக்கா? அவ என்னதான் காப்பி அடிச்சாலும் நம்ம போட்ட மாதிரி வரணும்ல. வேண்டாம் சொல்லி சொன்ன கேளு. நம்ம கஷ்டப்பட்டு டிசைன்லாம் கண்டுபிடிச்சி யூடியூப்ல கூகுள்ல எல்லாம் அடிச்சு பார்த்து நம்ம போடுவோமா. இதுல வேற புதுசு புதுசா டிசைன் வேற கிரியேட் பண்ணி அங்கங்க போட்டு வைப்போம். இது எல்லாத்தையும் சரிதா வந்து காப்பி அடிச்சு நோவாம அப்படியே அதை கோலப்பட்டிக்கு கொண்டு போய் இழுத்து விட்டுருவா. சரி, அப்ப நம்ம சீக்கிரட்டாவே வச்சுக்குவோம். நம்ம வீட்டு வாசல்ல போடுறதுக்கு ஒரு கோலத்தை தேடு. நம்ம வீட்டு வாசல்ல போட்டா 5 பைசா கூட தேராதுடி. நம்ம அம்மா நல்லா இருக்குன்னு கூட வாயார நின்னு பார்த்து சொல்ல மாட்டா. அதனால இங்கெல்லாம் சிம்பிளா போட்டா போறோம். எம்மா, என் 2 மக்களும் என்ன செய்துவோ? எம்மா, சந்தைக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாடி, நாளைக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏ அப்பா, எனக்கு தூக்க தான் கழியல பாத்துக்க. போன் அடிச்சு எனக்கு கூப்பிட வேண்டியதானமா? நான் சைக்கிள் எடுத்துட்டு வந்துருப்போம்ல. அது எதுக்கு போட்டு, உங்களுக்கு தான் வேலை கொடுத்துட்டு போனோம்ல. வீட்டெல்லாம் தொடச்சி எடுத்துறீங்க போல. ஆமாம்மா, நான் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் மாப்பு போட்டேன். அபி கிச்சனுக்கு மாப்பு போட்டு விட்டு வெளியில வரண்டாவெல்லாம் கழுவி விட்டா. எப்பா, இப்பதான் வீடு பார்க்க வீடு மாதிரி இருக்கு. ஏம்மா, டவுனு கேட்டோம்ல, வாங்கிட்டு வந்தியா? டவுன் இன்னைக்கு என்ன வேலை வைக்கா தெரியுமா? ஒரு கவரை 120 ரூபாங்க. வாங்கிட்டு வந்தியா இல்லையாம்மா? வாங்கிட்டு வந்துட்டேன்டி, உடம்புக்கு நல்லதுல்ல. 2 பேரும் ஆளுக்கு பாதியா பிரிச்சு சாப்பிடுங்க. கோல போட்டிக்கு கோலம் தேடிட்டு இருக்கோம்மா. எட்டி கோலத்தெல்லாம் அப்புறமா தேடுங்க. அந்த நோட்டு பேனாவெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு பூ வாங்கிட்டு வந்தேன். நல்ல அரும்பு மொட்டா இருக்கு பாத்துக்க. இப்பமே இருந்து கட்டி பூலாம் விரிஞ்சு போயிட்டுனா கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்பமே இருந்து கட்டி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு ஆளு கொஞ்சம் வச்சுக்கலாம், சாமிக்கும் போட்டுக்கலாம். கட்டுறீங்களா மக்களே? சரிம்மா, தவணத்தை தின்னுட்டு கட்டுறோம். எம்மா, நாளைக்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் பாத்துக்க. புது படம் நிறைய போடுறான், உட்காந்து பாப்போம். நல்லா இருக்கே கதை. நாளைக்கு தான் பொங்கல் வைப்போம். ஒரு வேலையை இவளுக்கு சொல்லக்கூடாதாமே. என்ன வேலைனாலும் 9 மணிக்குள்ள செய்வோம். அதுக்கு மேல நாங்க ஒரு அடி அசர மாட்டோம். ஒரு அடி அசரலன்னா 4 அடி வாங்குவீங்க என்கிட்ட. எம்மா, இன்னைக்கே ஓவர் டயர்டா இருக்கு எங்களுக்கு. வேலை போட்டு எங்களை கொன்னு எடுத்துட்ட பாத்துக்காடி. சரிம்டி, சரி, நீங்க தானடி செஞ்சு தரணும். நாளைக்கு எனக்கு என்ன செய்யணும்? நான் பொங்கல் விட்டு சக்கரை பொங்கலாம் வச்சிருவேன். அந்த ஆளு சூரிய பகவானுக்கு சாமிக்கெல்லாம் பூஜையை போட்டுட்டு சாம்பாருக்கு அவியலுக்கு பொரியலுக்குலாம் காயை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி தந்துருங்க. அப்புறம் நான் எல்லாம் வச்சுடுவேன், உங்களெல்லாம் கூப்பிடவே மாட்டேன். காய் தானம்மா, அது வேணா நாங்க வெட்டி தரோம். ஆமா, காய் தானே, அது நாங்க டிவி பார்த்துட்டே வெட்டி தந்துருவோம். உங்க அப்பாவுக்கு 4-5 நாள் லீவு தான் பாத்தியா? எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஏமா, படத்துக்கு போவோமாமா? படத்துக்குலாம் வேணாமா, வேற எங்கேயாவது போவோம். சுத்தி பாக்குற மாதிரி எங்கேயாவது கூட்டு போமா எங்களை? உங்க அப்பா வரட்டும் டீ கேப்போம். ஏப்பா சக்தி, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஆட்டம் போடுறதுக்கு எங்கேயும் போயிடாத இன்னைக்கு. இப்ப எங்கேயும் போகலமா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நைட் தான் போவேன். நைட்டு ஊர் சுத்ததுக்கு வெளியில கூப்பிடுறானுவோ, அப்படி எங்கதான் போயிட்டு வரணும்னு தெரியல. ஏம்மா, ஃபாரின்ல எவ்வளவு நாளா இருந்துட்டு பசங்களையே நான் இப்பதான் பார்க்க முடியுது. சும்மா பேசிட்டு வந்துருவோமா. உன் கூட சுத்துவானே அந்த அசோக் பையன், அவன்லாம் நல்லா குடிப்பான். அவன் கூட சேர்ந்து சுத்தாத, உனக்கும் ஏதாவது ஊத்தி கொடுத்துட போறான்ப்பா. சும்மா ஏதாச்சும் தெரிஞ்ச மாதிரி சொல்லாதம்மா, அவன் அப்படிலாம் கிடையாது. என்னல, அம்மா இந்த ஊர்ல தான் இருக்கேன், உன் ஃப்ரெண்டுக்கு சர்டிபிகேட் தூக்கிட்டு வரையோ, எனக்கு தெரியாதா? அன்னைக்கு நானும் கீதாலும் வெளியில நின்று பேசிட்டு இருக்கோம். நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். குடிச்சு போட்டு வண்டியில சர்ரு புர்ருன்னு அங்கேயும் இங்கேயும் போறாம்ல.
ஸ்பீடா போயிட்டு இருக்கான். எவளை இடிக்கிறதுக்கு போறான்னு தெரியல. அவன் போற போக்க பார்த்தா எங்கேயும் விழுந்து கிடப்பான்னு தான் நினைச்சேன். எப்படியோ அவனுக்கு நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். இந்த அசோக்கு எரும மாடு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. அவனால இப்ப என்ன வெளில விடுறதுக்கு எங்க அம்மா யோசிக்குது. எப்படி எங்க அம்மாவை சமாளிச்சுட்டு வெளில போறணும். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? இல்லம்மா, அவங்க அம்மாவை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதனால ஃபாஸ்டா போயிருப்பாடா இருக்கும். என்கிட்ட சொன்னாமா இடையில. மறுபடியும் இந்த அசோக் பயலுக்கு சர்டிபிகேட் தூக்கிட்டு வராத. எவன் எப்படின்னு எனக்கு தெரியும். சரி விடு, இப்ப கடைக்கு போகணும்னு கூப்பிட்டியே, எங்க போனோம்? பொங்க வைக்க மண்பானை வேணும். இந்த வருஷம் மண்பானையில வச்சு பொங்கல் விட போறேன். சரிம்மா, வாங்கிட்டு வரேன். ஒத்தையில எப்படி போவேன்? உங்க அப்பாவை போன் பண்ணிருக்கேன், வந்து கூட்டு போவோம். நீ பைக்கை ஓட்ட உங்க அப்பா பின்னாடி கையில வச்சுக்குவாரு. நானே பைக்குக்கு முன்னாடி வச்சு புடிச்சிட்டு வந்துருவேன். இதுக்கு எதுக்கு அப்பாவெல்லாம் கூப்பிடுற? இன்னும் கரும்பு வாங்கணும், பனங்கிழங்கு வாங்கணும். அவர் வந்து வாங்கிட்டு வருவாரு. சரி, வேற என்ன வாங்கணும்? லிஸ்ட் இருந்தா கொடு. வேறெல்லாம் ஒண்ணும் வாங்க வேண்டாம். எல்லாம் சந்தைக்கு போய் நானே பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். வடிவத்தை நான் வந்துட்டேன். ஏட்டி திருக்காணி, வந்துட்டியா வாட்டி. இங்க வரணும் நின்னையே. அவங்க அப்பா எப்படி விட்டான்? அப்பாவெல்லாம் சமாளிச்சுட்டேன் அத்தே. எம்மா என் தங்கம், எதுலமா வந்த? கார்ல தான். டிரைவர் வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஐயோ, இவளா? இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? ட்ராலிய வேற கொண்டு வந்திருக்காளே, இங்கேயே செட்டில் ஆக போறாளா? சோ, கதை முடிஞ்சது. இப்ப நான் கார்வை எப்படி சமாளிப்பேன்? கடவுளே, அவள்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கா, மறுபடியுமா? சக்தி மாமா, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் உங்கள்ட்ட சொல்லல. ஏல வாங்கிட்டு தானே பேசுறா. ஆமா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். நீ ஒண்ணு நினைச்சுக்காத, அவன் வெக்கப்பட்டுட்டு போறான். வெக்கமா? பார்த்தா அப்படி தெரியலையே, பயந்து ஓடுற மாதிரிலாம் இருக்கு. ஏவல நீ என்ன பூதமா பியாயா? உன்னைய பார்த்து பயந்து ஓடுறதுக்கு. தாய் மாசம் கல்யாணம் பண்ணலாம் நினைச்சா நீ என்னட்டு இங்க வந்து இருக்க? உன் மாமனை கட்டிக்கிட்டு ஒரேடியா இங்க வந்திருக்க வேண்டியதானே? ஐயோ வடிவத்தை புரியாம பேசாத. இங்க சில பல வேலைகள்லாம் எனக்கு இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். உன் மகன் கிட்ட கேட்டியா உனக்கு கல்யாணத்துல சம்மதமானு? அவன் ஒண்ணு சொல்லலமா. உனக்கே தெரியாதா? சுத்தம். என்னம்டி ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. அட மங்குனி வடிவத்தை. என்னம்டி ரொம்பயும் ஓவரா பேசுற? ஏன் தம்பி மவளாச்சேன்னு பாக்கேன். வேற எவளாவது என்கிட்ட இந்த ஆவரத்து வந்தாலும்னா சின்னுக்கு வழி எடுத்து வாயில ஓட்ட போட்டு விட்டுருவேன். பின்ன உன் மவன் கூடயே இருந்துகிட்டு ஒண்ணுமே தெரியாம இருந்தா எப்படி? என்ன திருக்காணி, எது விஷயமா? ஆமா நிறைய விஷயம் இருக்கு, ஆனா இப்ப சொல்லல. என் அத்தை நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கு. உன் மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. பொங்கல்லாம் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என்னம்டி சொல்ற? எதுவும் பிரச்சனையா? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல, அத நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல மூஞ்சி சிரிச்ச மாதிரி வை, பார்க்க முடியல. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன், வானு கூப்பிட்டு உட்கார வைக்கிறியா? நிக்க வச்சே கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன். உள்ள வாரும் டீ, இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? இங்க தானே குப்பை கொட்ட போற. இதுல இந்த மகாராணிய வந்து இருன்னு சொன்னாதான் வந்து இருப்பாளோ? சரி அத்தை, கொந்தளிக்காத. போய் ஒரு ஜூஸ் கீஸ் போட்டு எடுத்துட்டு வா. உனக்கு இல்லாததான் டீ, உனக்கு போகதான் மீதி. சொல்லு, என்ன ஜூஸ் குடிக்க? இப்போதைக்கு ஒரு மாதிரி தலை சுத்திட்டு வருது, லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வாத்த. ஆட்டோ உள்ள வந்து இரு. சக்தி மாமா, நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. இனிமேதான் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நீ என்ன மட்டும்தான் நினைக்கணும், என்னையவே சுத்தி சுத்தி வரணும். யாரையோ ஒருத்தைய லவ் பண்ணிக்கிட்டு என்ன ரிஜெக்ட் பண்றியா? அது லவ் இல்ல, வெறும் அஃபெக்ஷன் உனக்கு புரிய வைக்கிறேன். நான் பண்றதுதான் உண்மையான லவ். லவ்வுக்கு அர்த்தம் தெரியாமவே லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.